Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா, அதாவது இன்ஸ்டன்ட்டா ஹெல்தியா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற ரெசிபி ஓட்ஸ் கஞ்சி. இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் ஆட் பண்ணிட்டு இதுல அடுத்ததா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதாவது மெலன் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃபிளேக் சீட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 4 பாதாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்த இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கணும். அதாவது 2 டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ இதை அடுப்புல வச்சு நல்லா கலந்து விட போறோம். இது கொதிக்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் இது வந்துட்டு நல்லா வெந்து வரும். இதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்லா திக்கா வரும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம கைவிடாம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் இது வந்துட்டு அடிப்பிடிக்காது. அடிப்பிடிச்சிச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இப்ப இது பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இது லைட்டா ஆறின பிறகு இதுல 1/2 கப் அளவு பால் ஊத்திக்கலாம். இல்லாட்டி இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்ததா இதுக்கு நாட்டு சக்கரை இல்லாட்டி நீங்க தேன் கூட ஊத்தி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்மளோட ஓட்ஸ் கஞ்சி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை தினமும் நீங்க காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியா ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயம் ஃபில்லிங்காவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரெசிபி என்னன்னு பாத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம செய்ய போறது ஓட்ஸ்ல தான். இது பாத்தீங்கன்னா ஓட்ஸ் இட்லி. ரொம்பவே சூப்பரா ஹெல்தியா இருக்கும். உங்களுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும்னா ஒரு டைம் இதுல ட்ரை பண்ணுங்க. அதுக்காக பாருங்க, நான் கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட ஊத்திக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. கூடவே உங்களுக்கு வேணும்னா ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாருங்க, 1/2 கப் அளவு ரவை, அப்புறம் வறுத்து பொடி பண்ண ஓட்ஸ் இதையும் 1/2 கப் அளவு சேர்த்தி வாசனை வர்ற வரைக்கும் நல்லா இதை வந்துட்டு வறுத்துக்கணும். நல்லா வறுக்க இது ரொம்பவே சூப்பரா ஃபிளஃபியா வரும். இதை மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுத்துட்டாலே போதும். இது சூப்பரா ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க, இதை வந்துட்டு பவுலுக்கு மாத்திட்டேன். லைட்டா இது ஆரியும் இருக்கு. இப்ப நம்ம இதுல தயிர் ஆட் பண்ண போறோம். 1 கப் அளவு ஓட்ஸ் அண்ட் ரவைக்கு 1/2 கப் அளவு தயிர் கரெக்டா இருக்கும். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா இட்லி மாவு, கடைசி இட்லி மாவு இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்ததா பாருங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது ஊறினாதாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இட்லி ஊத்த போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிருங்க. அதே மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இட்லி தட்டுல ஊத்த ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக பாருங்க, இட்லி தட்டு எடுத்து வச்சிருக்கேன். நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு நம்ம டைரக்டா இந்த மாதிரி ஊத்திடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மாவை ஃபுல்லா ஊத்தாம இந்த மாதிரி 3/4 அளவுக்கு ஊத்துனா போதும். அப்புறம் உப்பி வரும்போது இட்லி வந்துட்டு நல்லா பெருசா இருக்கும். இப்ப பாருங்க, இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடான பிறகுதான் இந்த வந்துட்டு இட்லி பிளேட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தா ரொம்ப சூப்பரான ஓட்ஸ் ரவா இட்லி ரெடி ஆயிருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா வந்துட்டு உப்பி வந்திருக்கு. இப்ப இது எடுக்கும் போது ஒரு ஸ்பூன்ல தண்ணி தொட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பிளேட் விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சுட சுட சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த இட்லிக்கு கார சட்னி, தக்காளி சட்னி எது இருந்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சாம்பார் கூட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க அடுத்த ரெசிபி என்னன்னு பாத்துடலாம். அடுத்ததான் நம்ம செய்ய போற ரெசிபிஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா இருக்கும். பிரெட் வச்சுதான் செய்ய போறோம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் ஹெல்தியாவும் இருக்கும். ஒரு கடாயில தேவையான எண்ணெய் ஊத்திட்டு நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள் இல்லாட்டி குட்டீஸ்க்கு பிடிச்ச காய்கறிகள் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லியும் கேப்சிகமும் போட்டிருக்கேன். அடுத்ததா இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடணும். காய்கறிகள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேகணும்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நேரம் வதக்கி விட்டா போதும். இப்ப பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. சைட்ல இருக்கட்டும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுறது பிரெட் கிரம்ஸ். அதாவது பிரெட்டை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். மிக்சியில பொடி பண்ணாலே போதும். இன்னைக்கு நான் வந்துட்டு 6 பிரெட் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுறது இட்லி மாவு. இது வந்துட்டு ஃப்ரெஷ் மாவு இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஓவர் மாவு இருந்தாலும் சரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு நான் ஊத்திருக்கேன். இது வந்துட்டு பைண்டிங்காக தான். இப்ப அடுத்ததா 2 முட்டை உடைச்சு சேர்த்திருக்கேன். அடுத்ததா நம்ம வந்துட்டு வதக்கி விட்ட காய்கறிகள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கலக்கிறப்பவே பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு தெரியும். நான் வந்துட்டு இதை அடை மாதிரி செய்ய போறேன். உங்களுக்கு வந்துட்டு தோசை பதத்துக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். கடைசியா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கணும். இப்ப பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம இதை சுட்டு எடுக்க போறோம். அதுக்கு பாருங்க, நான் இந்த மாதிரி ட்ரை பேன் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன்ல தான் இருக்கு.
சூடான தவா மேல கொஞ்சமா நெய் இல்லாட்டி எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ண இந்த மிக்சரை அடை மாதிரி ஊத்திட்டு தேவையான எண்ணெயும் ஊத்தி நல்லா 2 பக்கமும் சுட்டெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான பிரெட் அடை அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு ரெடி ஆயிடும். கண்டிப்பா உங்க குட்டீஸ்க்கு இது செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப பாருங்க இது ரெடி ஆயிருச்சு. சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். சோ பாருங்க எவ்வளவு டேஸ்டா நம்மளுக்கு வந்துட்டு அடை கிடைச்சிருக்கு. இதை இப்ப நம்ம பிச்சு பார்க்கலாம். நல்லா சாஃப்டா உள்ளேயும் கரெக்டா வெந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு தொட்டுக்க சாஸ் இருந்தா போடும், இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க அடுத்த ரெசிபிக்கு நம்ம போயிடலாம். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்ச பிரெட் பீஸா தான். எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்திரலாம். இது செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுறது பெரிய ஆனியன், தக்காளி, கேப்சிகம். இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு பொடியா கட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கணும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் அளவு ஒரிகானோ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைட்ல வச்சிடலாம். இப்ப அடுத்தது பாருங்க பிரெட் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட்டுக்கு மேல கொஞ்சமா பீஸா சாஸ் அப்ளை பண்ணிட்டு மாட்சரெல்லா சீஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கிற ஆனியன் கேப்சிகம் மிக்சரை போட்டு மறுபடியும் சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்துட்டு சூடான தவா மேல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண பிரெட் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சு 3 to 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு டோஸ்ட் பண்ணா போதும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆயிடும். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணுங்க. வெளியில வாங்காம வீட்லயே குட்டீஸ்க்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்டா செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி செய்ய போறோம். எப்பவும் போல நம்ம சப்பாத்தியை திரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். சுட்டு எடுத்த பிறகு இதுல வந்துட்டு செஸ்வான் சட்னி இல்லாட்டி சாஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எக் பொடி மாஸ் இல்லாட்டி பன்னீர் பொடி மாஸ் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் சொல்லலாம், இல்லாட்டி லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரெடி ஆயிடும். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்தது ஒரு சூப்பர் ஹெல்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு பண்ணாலும் சரி. கடாயில எப்பவும் போல நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தேவையான தண்ணி ஊத்திட்டு இதுக்கு உப்பு சேர்த்து கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனே பாருங்க 1/2 கப் ராகி, 1/2 கப் கோதுமை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடும் போது நல்லா இது வந்துட்டு கெட்டிப்படும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டோம்னா சப்பாத்தி டோ மாதிரி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சூடான தவால சுட்டு எடுத்தோம்னா ராகி ரொட்டி ரொம்ப சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிடுங்க. ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா நம்ம வந்துட்டு சுரைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம். இது வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சரி டின்னருக்கும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். கட் பண்ண சுரைக்காயை இந்த மாதிரி வந்துட்டு துருவிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு பொடியான நறுக்கிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் பொடி இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது. சுரைக்காயே பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விடும். கடைசியா வந்துட்டு பெருங்காயத்தூள் தூவி மறுபடியும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வடை பண்ணிக்கலாம், இல்லாட்டி நல்லா கொஞ்சம் வைடா தட்டி தோசை தவால கூட போட்டு எடுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க விருப்பப்படுற மாதிரி செஞ்சு அசத்தலாம். ட்ரை பண்ணுங்க. கடைசி ரெசிபியா நம்ம ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு ஹெல்தியான பிரெட் டோஸ்ட். இது நம்மளுக்கு பிடிச்ச பிரெட் எதுவா இருந்தாலும் சரி, அதுல வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள் யூஸ் பண்ணி வேக வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூடவே மயோ அப்ளை பண்ணிட்டு அடுத்ததான் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட சீஸையும் வச்சுக்கலாம். நம்ம சாண்ட்விச் வந்துட்டு டோஸ்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பாருங்க இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண சாண்ட்விச்சை இந்த டோஸ்டர்ல வச்சு மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணி மூடி வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும். இப்ப பாருங்க இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா டோஸ்ட் ரெடி ஆயிடும். இதை கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப கடைசியா நம்ம இந்த ரெசிபிக்கெல்லாம் உங்களுக்கு சைட் டிஷ் தேவைப்படும் அப்படின்னா இந்த 2 சைட் டிஷ் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. ஃபர்ஸ்டா நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் இன்ஸ்டன்ட் சட்னி பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு பேன் வச்சிருக்கேன். இதுல 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா நீட்டமா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நிறைய தண்ணி ஊத்தி இதை அரைச்சிட்டா அவ்வளவுதாங்க. தேங்காயே இல்லாம சூப்பரா டேஸ்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ட்ரை பண்ணுங்க. ஒரு சட்னி ரெசிபி பார்த்தாச்சு. இப்போ ஒரு சிம்பிள் கறி ரெசிபி. இதுக்கு நிறைய காய்கறி கூட தேவைப்படாது, நீங்க வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வச்சு செய்ய போறோம். இது எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஜீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம், இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட் தேவைப்படும். இதுலயே நான் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன். இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு வந்துட்டு பட்டாணி தேவைப்படும். அதையும் பாருங்க நான் தண்ணி வச்சு வேக வச்சுட்டேன். ஃப்ரெஷ் பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதுல இருந்து ரா ஸ்மெல் போன உடனே நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடும்போது சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம வேக வச்ச பட்டாணியை தண்ணியோட சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இது நல்லா கொதிச்சு சூப்பரா வாசனை வரும். அந்த டைம்ல கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் ட்ரை மேத்தி பவுடர் அதையும் சேர்த்து கலந்து விட்டா சூப்பரான கறி தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்ச எல்லா ரெசிபிஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.